இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழ்நாடை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய நட்சத்திர வேட்பாளராக பார்க்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் எம்எல்ஏ அவங்களோட தான் நம்ம இருக்கிறோம். அதிமுகவுடைய வேட்பாளரா இப்பவும் களமிறங்கி இருக்கிறாங்க. சோ இந்த தொகுதியில என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். சார், முதல்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்களா சார்? இவ்வளவு காலையில இருந்து பிஸியா சுத்திட்டு இருக்கீங்க, எப்படி சார் இந்த ஆக்டிவ்னஸ்? எப்போதுமே இந்த விராலிமலை மண்ணை பதிச்சுட்டா அந்த எனர்ஜி தானா வந்துடும். மக்களை பார்த்தா அந்த ஸ்பீடு தானால வந்துடும். லேடிஸை பார்த்தா அந்த ஃப்ளரிஷிங் ஃபேஸ் தானா வந்துடும். ஸோ நான் அந்த மண்ணையும் மக்களையும் மக்களோட மனசையும் நேசிக்கிறவன். அதனால என்னோட எனர்ஜியே இந்த தொகுதி தான், இந்த மக்கள் தான், இந்த மண்ணு தான். மக்களோடு ஒன்று போய் இருக்கிறீங்க. ஆமா. இந்த 5 ஆண்டுகள்ல எப்படி அரசு நிர்வாகம் எல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கடந்த 5 ஆண்டுகள்ல நான் சிம்பிளா ரொம்ப யதார்த்தமா சொல்லுவேன். இந்த ஆட்சியில நாங்க ஒரு திட்டத்தை வாங்கணும் அப்படின்னா, அந்த காலத்துல ஆயில் மோட்டர் தெரியுங்களா, ஸ்டார்ட் பண்றது எப்படின்னு தெரியுமா? லிவரை இழுத்து பிடிச்சிட்டு சாவி எடுத்து இப்படி மாட்டி கையில சுத்தி கட கட கடன்னு தப்புன்னு போயிடும். அந்த மாதிரி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதாவது ஆற்றினுடைய எதிர் திசையில படகு செலுத்துவது போன்ற சிரமமான காரியம். அதிமுக ஆட்சினா பச்சை கலர் பட்ட நமக்குன்னா பம்பு செட்ல தண்ணி பாயிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எளிதா இருக்கும். அதனால மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க. இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செய்யறேன்னு நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க? இல்ல, இந்த மக்களுக்கு விஜயபாஸ்கரும் இந்த விராலிமலை மண்ணை பிரிச்சு பார்க்க முடியாது. நான் ஏற்கனவே நிறைய என்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்தனோ அது எல்லாமே சிறப்பா காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், ஒவ்வொரு ஊருக்கும் அடிப்படை தேவைகள், கோயில் கும்பாபிஷேகங்கள், ஜல்லிக்கட்டு விழாக்கள், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் நிறைய செஞ்சிருக்கிறேன். அடிப்படை தேவைகள்லாம் நிறைவேற்றிருக்கிறேன். அது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி மக்கள் தொகை வளருது, நகரங்கள் உருவாகுது, கிராமங்கள் உருவாகுது. அப்ப இன்னும் அவங்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்கும். இப்ப நம்ம கொண்டு வந்த காவிரி தண்ணி கொஞ்சம் சரியா விநியோகம் இல்லாம இருக்கு. அதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். காவிரி ஆற வெட்டி கொண்டு வரக்கூடிய அந்த விஷயம், காவிரி வகை குண்டாறு திட்டம், அந்த திட்டம் இப்ப இந்த ஆட்சியில கிடப்பில் இருக்கு. அந்த திட்டங்களை இப்ப நான் எடுத்து அந்த காவிரி தண்ணியை இந்த மண்ணில் கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கான எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். பலமுறை சட்டமன்றத்தில் அதுக்காக ஓங்கி குரல் கொடுத்துருக்கிறேன். கவனீர் தீர்மானம் கொண்டிருக்கேன். அதிமுக ஆட்சியில 700 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த ஆட்சியில நிதி ஒதுக்கப்படலை. நம்ம இந்த ஆட்சியில வேற வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே பொதுவா மாவட்டத்துக்கே கிடைக்கல. நம்மளுடைய அதிமுக ஆட்சியில தான் நான் புதுக்கோட்டைக்கு மருத்துவக் கல்லூரி, நம்முடைய அரசு வேளாண்மை கல்லூரி விராலிமலைக்கு, அரசு ஐடி கல்லூரி கொடும்பாலூருக்கு, அரசு பல் மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டைக்கு நிறைய கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா மக்களுக்கும் தெரியும் விஜயபாஸ்கர் எவ்வளவு ஆக்டிவா, சுறுசுறுப்பா, எவ்வளவு திட்டங்களை அடிப்படையா கொண்டு திட்டங்களை நோக்கி எவ்வளவு வேகமா நகருவேன் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும், செஞ்சிருக்கிறேன். நீங்க மருத்துவத்துறை அமைச்சரா இருக்கும் போதும் இப்போ மருத்துவத்துறையுடைய செயல்பாடு எப்படி? இல்லை, இப்போ மருத்துவத்துறை ஐசியூவில் இருக்கு. நம்ம இருந்தப்ப 7 ஆண்டுகள் தொடர்ந்து மத்திய அரசுடைய விருது பெற்றோம். இப்போ அந்த நிலை இல்லை. சார், ஒட்டுமொத்தமா இப்போ தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஊழல், போதைப் பொருள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கவனம் அப்படிங்கிறது டெல்லியை எதிர்த்துதான் இங்க ஒரு தேர்தல் நடைபெறுது அப்படிங்கிறது. இல்ல, அதெல்லாம் நீங்க எடப்பாடியாரா மு.க. ஸ்டாலினா அப்படின்ற நிலை தான் தமிழகத்துல. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார். இப்ப யார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்? அண்ணன் எடப்பாடியாரா மு.க. ஸ்டாலின்? அதனால மக்கள் ஆட்சி மாற்றம் வரணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. எல்லாரும் அந்த ஆட்சி மாற்றத்தை நோக்கி மக்கள் வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். இதுல வேற விதமான அந்த மாயைக்கு இடமில்லை என்பதான் முதலமைச்சருடைய சவால் அப்படிங்கிறது, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய சவால் அப்படிங்கிறது டெல்லிக்கு எதிரான சவாலா தானே இருக்கு, எடப்பாடிக்கு எதிரான மக்களை திசை திருப்புகின்ற விஷயமா பார்க்க. தமிழ்நாடு அதிமுக என்ற தனி கொள்கை இருக்கிறது. அதிமுக மாநில உரிமையை எந்த நேரத்துல ஒருபோதும் விட்டு கொடுக்காது. மத்திய அரசை எந்த நேரத்துல வேணாலும் மாநில நலனுக்காக எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய அதிமுக. அது காவிரி வகை பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல நீட்டா இருக்கட்டும், இல்ல உதய் திட்டமா இருக்கட்டும், எந்த திட்டமா இருந்தாலுமே என்எம்சி திட்டமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மாநில அரசுடைய உரிமையை அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அம்மா வழியில நிறைவேற்றுவார்.
இந்த முறை கூட 200க்கு 200 இடங்கள் நாங்க எடுப்போம், 230 ஆகி 200க்கு மேல இடங்கள் எடுப்போம்னு திமுக போகுது. நாங்க ஒரு வலிமையான கூட்டணியோட. யாரையும் எடுக்க முடியாது, மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கான மிக முக்கிய பிரச்சனைனா என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கான மிக முக்கிய பிரச்சனை திமுக தான். திமுக ஆட்சி போனா அதிமுக வரணும். இஷ்யூ பேஸ்ல என்ன சார் இருக்கு? இல்ல, இஷ்யூ பேஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இப்ப நீட்டை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, ஒரு சாதாரண விஷயம். அதை இது வரைக்கும் அவங்களால நிறைவேற்ற முடியல, உங்களுக்கு தெரியும். அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் வந்து விலைவாசி உயர்வு, இன்னொன்னு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இன்னொன்னு பாலியல் வன்கொடுமை, இன்னொன்னு கஞ்சா போதை. இவையெல்லாம் மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய மிக தலையாய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆட்சி மாற்றம் தான் தீர்வு. நீங்க 2021 2016 இதெல்லாம் தாண்டி 2026 தேர்தல் களத்துல புதிய கட்சிகள் தாவேகா இவங்க எல்லாம் களத்துல இருக்காங்கல்ல, சோ அந்த ஃபீல்ட எப்படி பாக்குறீங்க? இல்ல, திரைத்துறை என்பது அது திரையோட போயிடும், களம் வேறு திரை வேறு. அதனால சமூக நீதிக்கான மண், அது வந்து சாயில் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். சினிமா முகத்தால் ஆட்கொண்டு இருக்கானா கொஞ்சம் ஆட்கொண்டு இருக்குதான். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம களத்துல ஜெயிக்கணும். அதை எடுத்து சொல்லுகின்ற போது அது மக்களுக்கு அந்த உண்மை நிலை புரியும். நீங்க எவ்வளவு வெற்றி பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் எவ்வளவு வெற்றி கொடுக்குறாங்களோ ஐ பிலீவ் த பப்ளிக் சார். நான் மக்களை வணங்குகின்ற, மக்களை நேசிக்கின்ற, மக்களை சுவாசிக்கின்ற ஒரு சாதாரண மக்களோடு பயணிக்கின்ற ஒரு எளியவன், அவ்வளவுதான். அதனால என்னுடைய மக்கள் எனக்கான நல்ல ஒரு வாழ்த்தை, வாக்குறுதியை, வெற்றியை தருவார்கள் என்று நம்புகிறேன்.